அனைவருக்கும் வணக்கம். நேற்று குடியாத்தத்தில் கருணை மனு கொடுக்குற நிகழ்ச்சி நடந்தது இல்லையா? அந்த நிகழ்ச்சியில் கோட்டை ஆட்சியர்கிட்ட நம்ம கர்னல் நாகராஜ் சாரும் நம்ம விநாயகமூர்த்தி சாரும் என்ன பேசுனாங்கன்றத டீட்டெயில்டு வீடியோ எல்லோரும் போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு நான் அந்த வீடியோ மட்டும் போடுறேன். கர்னல் நாகராஜ் சார் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு கோட்டை ஆட்சியர்கிட்ட, அதுக்கு கோட்டை ஆட்சியர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ மட்டும் நான் போடுறேன். மற்ற டீட்டெயில்டு வீடியோவை சீக்கிரமாகவே நான் போட்டுவிடுவேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தமிழகத்தை பாதித்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள இளைஞர்களின் மனதை வெகுவாக புண்படுத்தியிருக்கிறது. எதனால் புண்படுத்தியிருக்குன்னா, இன்றைக்கி நாட்டினுடைய பாதுகாப்புக்கு படை வீரர்கள் அவசியம். ஐடியில் ஏஐ போட்டுக்கலாம், ஆனால் படை வீரருக்கு ஏஐ போட்டு நாங்கள் பார்டரில் பாதுகாக்க முடியாது. ஸோ படை வீரர் வேணும், அவங்க நல்லா வேலை செய்யணும். அவங்க மனோபலம் அதிகமான நல்லவர்களாக வீரம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அந்த உணர்வுக்கு காரணமே அரசும், மாநில அரசானாலும் சரி மத்திய அரசானாலும் சரி, அவர்களுடைய குறைகளை கேட்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் இருக்கு. இது சீஃப் செக்ரட்டரி டைரக்ஷன் கொடுத்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் எஸ்பிக்கும் கொடுத்துட்டாங்க. படை வீரர்களுக்காக 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு குறைதீர் முகாம் நடக்குது. அதன் அடுத்து படை வீரர்கள் எப்பொழுதாவது படைப்பணியில் இருக்கும்போது பிரச்சனையோடு வந்தாங்க அப்படின்னா உடனடியாக அவங்களுடைய பிரச்சனைகளை மாவட்ட அளவில் மாவட்ட நிர்வாகம் சரியாக உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீஃப் செக்ரட்டரி சர்க்குலர் இருக்கு. இத்தனை நடந்தும் இத்தனை முறை பெட்டிஷன் இருந்தும் எந்தவித நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்பொழுது நடந்து முடிந்தது நடந்தவாறே இருக்கட்டும். இப்பொழுது அந்த குடும்பத்தில் பணிபுரியக்கூடிய அந்த யுவகுமார் பார்டரில் நிற்கும் போது வீடு இடிஞ்சு ஜேசிபியில் அடித்து உடச்சி இடிஞ்சு பூரா உலகமே பார்த்து அந்த மன அழுத்தத்தோடு அவன் அங்கே நின்று வேலையை கூட்டி கொடுத்தாச்சு அப்படின்னா அவருக்கும் மன அழுத்தம் பாதிப்பு, நாட்டின் பாதுகாப்புக்கும் பாதிப்பு. ஏன்னா அவர் துப்பாக்கி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கும் போது எதிரில் வர ஒரு மிலிட்டண்டோ ஒரு தீவிரவாதியோ அவர் ஆர்ஆரில் சர்வீஸ் பண்ணிட்டார். அப்போ இந்த மன உளைச்சலோடு அவர் அங்கே டியூட்டி பார்க்கணும். இதுதான் சாராம்சம். நாட்டின் பாதுகாப்புக்கு சோல்ஜர்களும் நாட்டினுடைய விவசாயத்திற்கு விவசாயிகளும் முக்கியம். ஸோ ஜெய் ஜவான் ஜெய் கிசான்கிற விஷயத்தை கையில் எடுத்து லால் பகதூர் சாஸ்திரிலேருந்து இதுவரைக்கும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்களை வருங்காலங்கள் இப்போ இருக்கிற காலங்களில் வெகுவாக யாரும் கண்டுக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே உங்கள்கிட்ட உட்காந்துருக்கோம். எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். இப்போ அந்த சோல்ஜரோட குடும்பத்துக்கு ஒரு ரெமடி, ஒரு ரிப்ரைசல் வேணும். அந்த ரிப்ரைசல் எப்படின்னா, ஒன்று நீங்கள் வீடு இடிச்சது, ரோடு இல்லை, அதை பற்றியெல்லாம் நீங்கள் அவங்களோட பேசுவாங்க. அவங்க பெட்டிஷன் இருக்குது. படை வீரர் மனோபலன் அதிகப்படுத்த வேண்டும். அவர் இனி வரும் காலங்களில் இங்கே லீவில் வந்தாலும் இனி படைப்படையில் வேலை செய்யும் போதும் அவரோட ஒரு சந்தோஷத்தோடு இருக்கணும். அந்த சந்தோஷத்துக்கு முதல் காரணமாக நடவடிக்கைங்கிறதே நீங்கள் தான். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அண்டு ஆர்டிஓ சாராட்சி, நீங்கள் 2 பேரும் நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த விஷயத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு 3 சென்ட் நிலம், எல்லா படை வீரர்களுக்கும் 5 ஏக்கர்லேருந்து நிலம் கொடுத்துருக்காங்க. பல மாநிலங்களில் 10 ஏக்கரும் கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ 3 சென்ட் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். அவர் ஒரு படை வீரர். நீங்கள் பண்ணதை பற்றி நாங்கள் பேசல, இப்போ ரெமெடி தான் பேசுகிறோம். 3 சென்ட் நிலம் அவரோட வீடு இடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 160 சம்திங் கம்மி தான். அது கூட ஒட்டினது அதுவும் அவங்க போட்டிருக்காங்க. நீங்கள் அது எது அப்ரோப்ரியேட் உங்களுக்கு எது அப்ரோப்ரியேட்டாக நீங்கள் பண்ணுங்க. நாங்கள் உங்களை இப்படி தான் பண்ணுங்கன்னு வழிகாட்ட வரல. நீங்கள் தான் நியாயாதிபதிங்க. ஆர்டிஓ நிலம் எடுக்கும், நிலம் வழங்கும், நிலம் கையகப்படுத்தும் 3 அலுவலர். உங்களுடைய நியாயத்தில் நிலம் எடுத்துட்டீங்க, கையகப்படுத்தலும் பண்ணிட்டீங்க. இப்போ நிலம் வழங்கும் அதிகாரியா அரசு ஆணைக்கிணங்க 3 சென்ட் நீங்கள் கொடுக்கணும். அந்த இவர் கொடுங்க. அது முன்னால் முடியறதா ஒரு பெரிய விஷயம். 3 சென்ட் அங்கங்கே 30 ஏக்கர் 50 ஏக்கரெல்லாம் ஆக்கிரமிப்புகள் அதில் கடக்குது. அதையே கூட நம்மளால் சரியாக பண்ண முடியல, யாரையும் நம்ம குற்றம் சொல்லலை. பட் ஒரு 3 சென்ட் ஒரு படை வீரர், அவர் ராஷ்டிரிய ரைஃபிளில் உட்காந்துருக்கார். 13 வருஷம் ஜம்மு காஷ்மீர் சர்வீஸ் நான் பண்ணியிருக்கேன் சிஐ ஆப்ரேஷனில். எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் போகும் அந்த பணியில், அது உங்களால் உணர முடியாது. ஆனால் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு அதிகாரியாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க.
அதையும் மனசில் வச்சு நீங்கள் 3 சென்ட் அவங்க கொடுக்கணும். அது எங்களுடைய எல்லாத்துக்குடைய கோரிக்கை. இவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற முன்னாள் படையோர் எல்லாத்துக்கும். ஏன் அந்த கோரிக்கைன்னா அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு கேவலமாயிடுச்சு. இந்த இராணுவத்தை இந்த அரசு இப்படி நடத்துறதா அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் போயிடுச்சு. ராங் ப்ரொஜெக்ஷன் தான். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது, அவர் விவசாயி, குறு விவசாயி, நிலம் கவர்மெண்ட் நிலம், பட்டா நிலம், அதை பற்றி எதுவுமே வேண்டாம். அவரோட ஒரு 68 சென்ட் ஒரு நிலம் இருக்குது. அதுவும் அந்த யுவகுமார்ங்கிற ஒரு சர்வீஸ் நாட்டுக்கு பணி செய்கிற பையனோட அப்பா தான். அவரும் ஒரு விவசாயி தான். அவரும் விவசாய பொருட்களை விளைவிச்சு தான் இந்த நாட்டுக்கு பங்காட்டிட்டு இருக்காரு. அந்த நிலத்துக்கு சுற்றியுமே யூடிஆர் பட்டா கொடுக்கப்பட்ட பிரைவேட் நிலங்கள். நடுவில் இவருது. சமூகம் அதை கொஞ்சம் கவனித்து ஏதாவது ஒரு வழியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வழி விடும். ஒரு 12 அடி நீளம், அந்த எத்தனை அடி வருதோ நீங்கள் பாருங்கள் மேடம். நீங்கள் கிரவுண்டில் போய் பாருங்கள். இங்கே நாங்கள் யாரையும் குற்றம் சொல்ல வரவில்லை. ஈஸ்ட்மென்ட் ரைட்லேயே இருக்கு. நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ அது உங்ககிட்ட கொடுக்குறோம். அதை கொடுங்க. இந்த 2 ரெமெடி. அடுத்தது வந்து 3வது, குடிசை மாற்று வாரியம். இந்த மாதிரி எல்லோ வாரியத்தில் 1,85,000 ரூபா கட்டினா வீடு கொடுக்குற ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் இல்லை, ஃப்ரீயான ஸ்கீமில். ஏன்னா ஏற்கனவே இவங்க 1 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த வீட்டுக்கு கடன் வாங்கி கொடுத்தாங்க. இவங்களுடைய குடும்பம் விவசாயத்திலேயோ இல்லை படைப்பணியில் செஞ்சோ ஒரு பெரிய பண மூட்டை வைத்து வீடு கட்டின குடும்பம் அல்ல. இந்த நிலையை கருத்தில் கொண்டு இந்த 3 விஷயம் நீங்கள் பண்ணணும். எங்க முன்னாள் படைவீரர் நலத்துறை அமைச்சர் உங்களோட பேசணும்னு சொல்றாரு. இல்ல மேடம், உங்களோட பேச சொல்றாரு. உங்களை பார்த்துட்டு இந்த 3 விஷயம் நீங்க பண்ணணும் மேடம். அந்த ரெக்வஸ்ட் எடுத்து தான் வந்து இப்போ 1 3 சென்ட் இடம் அரசு விதிகளின்படி ஒரு படை வீரருக்கு சேர வேண்டிய விதிகளின்படி அது வழங்கப்படலாம். அதற்கு நிலம் கொடுக்கும் அதிகாரியே ஆர்டிஓ தான். ஸோ அதுக்கு அவங்க உரிய பட்டா இது கொடுக்குறாங்க. ஒரு ரெமெடி, ஒரு ரிப்ரைசல் தான் இது. எந்த விதமான ஒரு இது கிடையாது. அது கொடுங்க. 2வது, அந்த விவசாயிங்கிற முறையிலையும் அவங்க என்ன பிரச்சனை அங்கே எங்கே போயிருந்தா அதை பற்றியே வேண்டாம் மேடம் பேச்சு. நம்ம வந்து நீங்கள் அதை எதாவது மனசில் வச்சுக்காதீங்க. தயவு செய்து நீங்கள் அவங்களுக்கு அந்த பட்டா நிலத்துக்கு ஒரு வழி ஏற்பாடு. இப்போதைக்கு டெம்பரரியாக பண்ணி அதை பெர்மனண்டாக ஒரு பட்டாவாக மாற்றி கொடுங்க. அது அவர் ஹேண்டிகேப்டு ஒரு பையன் வந்து பார்டர்ல நின்னுட்டு அழுகையில யாருனாலையும் ஏத்துக்க முடியாது. அதுவும் இல்லாம அவங்க 2மே லேடிஸ் கொண்டு வந்து வாட்டவர் எல்லாம் சொந்த பந்தங்க பிரச்சனைனாலதான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. இவன் தான் ஒருத்தர் வந்து ஜேஎன்கேல இருந்துட்டு, மேடம் சாப் இல்லைங்களா, நீங்க யாரு, யுவகுமார், எங்க இருந்து பேசுறீங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்ற போதுதான் எங்களுக்கு வந்து மேட்டர் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நாங்க நியூஸே பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் என்ன பிரச்சனை மேடம், அந்த விஷயம் இவருக்கு வீட்டுக்கு இவரோட பட்டா இடத்துக்குள்ள போக முடியாதுங்கிற விஷயம் அவனோட மனதிலையும் பாதிக்கும். அவனுடைய மனசும் பாதிக்கும். இந்த நாடே பாதுகாக்கப்படுவது பாதுகாப்பு அமைச்சகம். இந்த நாட்டையே பாதுகாப்பு. நம்ம இங்க எவ்வளவு சேஃப்டியா உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, யாரோட பட்டா லேண்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றீங்க? இவங்களோட பட்டா லேண்ட் ஒன்று இருக்குங்க மேடம். ஒரு 65 சென்ட் உங்களுக்கு இருக்கு. ஆனா இப்போ அந்த வீடு இடிச்சது அந்த வழி ஏதோ இருக்கு. ஐயா எதிர்த்து சொல்லுங்க. ஐயா நடராஜலட்சுமி, நீங்க கனிவான பார்வையில பாருங்க. அவங்களுக்கு ஒரு வழி சார் சொல்லுங்க சார். எங்க அவர் சொல்லுங்க. Because 2023 ல இருந்து if you go to the whole history of the case from 2023 and the case has been running and அந்த டைம்ல நம்ம நோட்டீஸ் கொடுத்து பக்கத்துல இருக்கிற வீடு என்க்ரோச்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துருந்தோம். இவங்க மட்டும் ஒரு 10 days ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்போ ரெக்வெஸ்ட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. It was signed on 5/7/2023. ஒரு 10 days டைம் கேட்டிருந்தாங்க. 15/7 வரைக்கும் டைம் was also granted. பட் அவங்களோட அந்த டைம்ல வெறும் செங்கல் பூச்சோட மட்டும்தான் அந்த இடம் இருந்திருக்கு. வடக்கால் போடுறதுல இருந்தே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்டினியூஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட், நீங்க சொன்ன கருத்து எல்லாமே நான் சொல்லட்டும். அவங்க ஒரு அரசு அதிகாரி அவங்க தரப்புல சொல்லட்டும். வடக்கால் போடுற டைம்ல இருந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 2023ல நம்மளுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மீதி இதை ஃபார்மன் கொடுத்து எவிக்ஷன் பண்ண போதும் ஃபோட்டோஸ் காமிக்கிறோம். அந்த டைம்லையுமே நம்ம டைம் கொடுத்துருந்தோம்.
டைம் கொடுத்து இன்னும் ஒரு 10 days டைம் கேட்டிருந்தாங்க. அந்த டைமுமே கொடுத்தோம். 2023 happened on 5/7/2023. Meanwhile, they filed another petition and they evicted 7 houses in highway Borno. அது இவங்களோட அப்பா, அதாவது அவங்க நடராஜன், மிஸ்டர் நடராஜன் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி they also evicted 7 cases in highway Borno. ஸோ இந்த மாதிரி ஃபைல் டெவலப் ஆகிட்டு போது லாஸ்ட் இந்த வருஷம் லைக் April 20th வந்து கண்டெம்ட் ஆர்டர்ஸ் வந்துச்சு. we personally appeared in court for it. அப்பியரன்ஸ் எங்களுக்கு பர்சனல் அப்பியரன்ஸ் ஆகி அதுக்கப்புறமா we gave all the followed all the due procedure. அதுக்கப்புறமா தான் we went for the eviction. ஸோ அந்த கேசஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. அந்த பூச்சி வேலை நடக்கும் போதே நோட்டீஸ் கொடுத்துருக்குது. அந்த டைம்லேயாச்சும் they could have at least heard our request. நம்ம சொல்லியிருக்கிறோம் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு 3-4 வீடு எவிக்ஷன் பண்ணியிருக்க போது they could have stopped the construction. But they resisted and they continued the construction. So it's simply I say, Sir, yes, as sir. a revenue division officer, whatever action taken, we are not here to discuss on that. Sir, We have come with a passion, compassionately, Sir, please, that's what- sympathetically you consider this Oh, issue. sir. That will resolve the entire issue. yes, sir. That will resolve the entire total case, entire game முடியும். அதனால தான் சொல்றேன். இந்த பாருங்க சார், இப்போ வந்து 10 days டைம் கேட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. நான் வச்சிருக்கோம். சார் மேடம் என்ன நடந்தாலும் சரி மேடம். When the parallel houses, adjacent housesல eviction பண்ண போது their house was in this stage. இந்த மாதிரி இருந்திருக்கு. They could have stopped the construction by that time. இன்னும் கொஞ்சம் material loss ஆகாம they could have at least curtailed their property loss. ஆனா they resisted and they are okay. அவங்க கோர்ட்ல லீகலா they fighted for it. That is not a problem. அவங்க லீகலா ஃபைட் பண்ணாங்க எல்லாமே they did whatever part they can do, but we are also rule bounded. கோர்ட்ல என்ன சொல்றாங்களோ we are ultimately there to implement the court orders and we have given the proper notice. எல்லாமே வந்து ஒரு 7 இது days. எவிக்ஷன் ஆர்டர் போட்டது யாருங்க மேடம்? இது கண்டெம்ட் போனது யாருங்க? கோர்ட்டுக்கு இது பசுமக்கு நிலம் இது வந்து எவிக்ஷன் பண்ணணும். Petitioner ஒருத்தங்க போட்டுருக்காங்க. அந்த பெட்டிஷனுக்கு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கண்டெம்ட், தட் இஸ் 2024 அந்த கண்டெம்ட்டுக்கு உங்களை கூப்பிட்டு ஜட்ஜ் வந்து அப்பீரன்ஸ் அதுக்கப்புறமா they also went for Interim, ஸ்டேக்காக they proceeded and we were very patient only. அந்த டைம்ல ஸ்டேவும் உங்களுக்கு கிடைக்கல. If you go through the orders also, ஸ்டேவும் 15/6 உங்களுக்கு ஆர்டர் ஆச்சு. 15/6/2026 ஆர்டர் ஆச்சு. அந்த இந்த இவ்வளோ தூரம் we were also patient because we respect all the people. ஏன்னா மக்களோட மனநிலைமை என்னன்றது even we are also human ultimately. நாங்களும் அதிக பேஷன்ஸோட we were giving due respect and gave a very patient hearing. அதை மீறியும் since it is a நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால we have to go for that ultimate decision. இதுதான் சார் நடந்துச்சு. தான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி கேஸ். சின்ஸ் நீங்கள் பலசை பற்றி பேச வேணாம்னு சொன்னதுனால we are now going for a அதை நம்ம தோடவே ஏன் பேச வேண்டாம்னு சொன்னோம்னா அது நிறைய இட் லீட்ஸ் டு லாட் ஆஃப் எல்லாமே தெரியும் மேடம். அதாவது நாங்கள் பேச பார்த்துட்டு தான் பார்த்துருக்கோம், எல்லா வெர்ஷன்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அந்த பெட்டிஷனும் மேடம் அந்த ஆப்போசிட் பெட்டிஷனர் வந்து யாருங்க மேடம்? இது வந்து எங்களுடைய பெட்டிஷன், அவர்கள் பிரச்சனை சார்பாக அவர்களுக்குள்ள இதனாலையும் இந்த